वेंकटेशं ननाथो ननाथ सदा वेंकटेशं स्मरामि स्मरामि हरे वेंकटेश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवः न भूतो न भविष्यति திருவேங்கடம் இந்த பூலோகத்திலே மிக சிறந்த ஸ்தானம். திருமலை திருப்பதி என்னும் ஏழு மலை என்னும் சப்தகிரி என்னும் உலகத்தாரால் புகழப்படுகிறது. ஸ்ரீனிவாச பெருமான் வெங்கடேச பெருமான் இன்று மகாரண்ய கஷேத்திரத்தில் மணிமங்கலம் கிராமத்தில் கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாளை சேவித்துக் கொள்ள போகிறோம். இன்றைய நாள் நமக்கு வாய்த்துள்ளது. எல்லாரும் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்தில் கல்யாண ஸ்ரீனிவாச சுவாமியை சேவிச்சு ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் திளைத்து இதன் மூலம் பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்குத்தான் வந்துள்ளோம். சீதா கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்ரீனிவாச கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கோம். கல்யாண ஸ்ரீனிவாசர் இங்குதான் சேவித்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் எழுந்தருளி உள்ளார். இதோ மூலமூர்த்தி 2002ஆம் ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். சுவாமி நாகாபரணம் தரித்து வலது கையால் தன் திருவடியே பற்றுவாய்னு காட்டிக்கொண்டு இடது திருக்கையை தன் முழங்காலுக்கு அருகே வைத்து என் திருவடியை பற்றுபவனுக்கு சம்சாரம் என்னும் கடல் முழங்காலளவு வற்றி கொடுக்கும் என்று அபிநயம் பண்ணி கூறிக்கொண்டே பெருமாள் எழுந்துருளி உள்ளார். இந்த பெருமானுடைய வலது திருக்கையை சேவித்தால் மாசுச்சக சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவ மாசுச்சக என்று கண்ணன் கூறினார். ஒரு தடவை மாசுச்சக முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயம் தொடக்கமே, அடுத்த தரம் மாசுச்சக 16வது அத்தியாயம், 3ஆம் தடவை மாசுச்சக 18வது அத்தியாயம். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சக. சோகப்படாதேன்னு எங்கேயும் திருவேங்கடவன் வெங்கடேசன் ஸ்ரீனிவாசன் சாதிக்கிறார். அப்புறம் அந்த பெருமானுடைய திருமேனியை கிட்டக்க போய் சேவிச்சோம்னால் ஆச்சரியமான சில ஹாரங்கள், முத்து ஹாரங்கள், மணிமாலைகள், வைர ஹாரங்கள் சாத்தி கொண்டிருக்கிறார். அதிலே இதோ மேல இருக்கிற ஹாரத்துல பாருங்க, அகம் ஜீவேஸ்வரஹா அப்படின்னு எழுதியிருக்கு. அகம் நான் வெங்கடேசன் ஸ்ரீனிவாசனாகிற முழுமுதற் கடவுளாகின நான் ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருக்கும் ஈஸ்வரன். ஈஸ்வரன் வேறு, ஜீவர்கள் வேறு. ஜீவர்கள் அநேகர்கள். ஒரு ஜீவாத்மாவா? கோட்டானு கோட்டி அனந்த கோட்டி ஜீவர்கள். இத்தனை கோட்டி ஜீவாத்மாக்களுக்கும் நான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் ஈஸ்வரனால் நியமிக்கிறவர்னு அர்த்தம். எல்லாரையும் ஆட்சி செலுத்துபவர், ஆணையிடுபவர், அத்தனை பேரையும் தனக்கு வசப்படுத்தி வச்சிருக்கிறவர். இதை பத்தி தான் சாஸ்திரமே சொல்றது. பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம்னு உபனிஷத் வாக்கியம். ஈசாவாஸ்யம் இதம், இந்த ஜகத்து முழுக்க ஈஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனாலே அடக்கி ஆளப்படுகிறது. வாஸ்யம் தனக்கு ஒரு வேட்டிய போலே, தனக்கு ஒரு ஆடைய போலே இந்த பிரபஞ்சம் பெருமானால் உடுக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்டத்தை தான் எழுதி வச்சிருக்கா இந்த இடத்துல. பெருமான சேவிக்கிறது ஒரு பக்கம், ஜீவாத்மாக்கள் அநேகர்கள், இந்த ஜீவர்கள் எல்லாம் தாசர்கள், பெருமான் சுவாமி. அதனாலதான் அகம் ஜீவேஸ்வரஹா என்று சொல்லிக்கொண்டு சாத்திலே எழுந்துள்ளிருக்கார். இன்னும் அவருடைய திருவடிக்கு கிட்டக்க வந்தோன்னு வச்சுங்க, ஆத்ம நிவேதனம் அப்படின்னு மறுபடியும் எழுதப்பட்டது. இந்த ஆத்ம நிவேதனம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம் ஆத்மாவை பெருமானிடத்தில் சமர்ப்பித்தல். இது எங்கு சொல்லப்பட்டது? பிரகலாதன் தன் தந்தையான கிரண்யகசிபுவுக்கு 9 வித பக்திகளை பற்றி கூறுகிறான். சிரவணம், கீர்த்தனம் விஷ்ணோகோ, ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம், சக்கியம் ஆத்ம நிவேதனம், இது பும்சாத்பிதோ விஷ்ணோ பக்திஷேன் நவலக்ஷணா. 9 வித பக்தி இதுதான். அல்ல கடைசி என்ன? ஆத்மாவை பெருமானிடத்தில் சமர்ப்பித்தல். இதுவே ஒரு புஷ்பம். ஆத்ம புஷ்பம்னு சொல்லியா? ஆத்ம புஷ்பத்தை திருவேங்கடவன் திருவடிகள்ல சமர்ப்பிக்க வேண்டும். ஏன்னா ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு புஷ்பத்துல மோகம், புஷ்பத்துல ஆசை. அதனாலதான் ராமானுஜர் அனந்தாழ்வானை திருப்பதிக்கு அனுப்பிச்சு அங்க திருமலையில தோட்டம் அமைத்து புஷ்ப கைங்கரம் பண்ண சொன்னார். பல தடவை இந்த கதையை உங்க இடத்துல சொல்லியிருக்கேன். ஆகவே திருவேங்கடமுடையானாலே தோமால சேவைதான் முக்கியம். இது ஒரு தோல் மாலையோட தொங்குகின்ற மாலையோட பெருமாள் எழுந்துள்ளி இருக்கார். திருவடிகளை சேவித்தால் அகலகில்லேன் இறையமென்னு அலரம் மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே
நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழும் இல்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வார் பற்றின திருவடிகள். இதை பற்றினால் சம்சாரம் மறுகலிடாது, மறுபடியும் வாராது. அப்படிப்பட்ட கல்யாண ஸ்ரீனிவாச பெருமானை இன்று தரிசித்துக் கொண்டோம். அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகம் கிட்டட்டும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு மேற்கொண்டு ஆஞ்சநேயர் பறந்துருக்கார், லங்கையில போய் இறங்க போறார். அதற்குள் மூன்றாவது தடங்கள் என்ன வந்ததுன்னு பார்ப்போம். நாம சுந்தரகாண்டத்தினுடைய முதல் சர்க்கத்தில் 160 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். சுரசா நாகமாதா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டா, நன்னா போ உம காரியம்லாம் நிறைவேறும். அப்ப ரெண்டாவது ஜெயிச்சார். ஆகாசத்தில் இருக்கிற தேவர்கள்லாம் பார்த்து ரொம்ப திருப்திப்படுறா, நல்ல திருப்தியும் தாட்சியமும் இருக்கிற பிள்ளை, போன காரியத்தை கண்டிப்பா சாதிச்சிருவார், சீதையை கண்டுபிடிச்சிருவார். மேல தொடர்றார். ச சாகரம் அநாதிருஷ்ய அபியத்திய வருணாலயம் ஜகாம ஆகாசம் ஆவிஷ்ய வேகேன கருடோபமஹ. தாம் பறக்கிற வேகத்தில் கருடனுக்கு ஒத்து ரொம்ப வேகமாக செல்கிறார். ஹனுமான் மேகஜாலானி பிராகர்ஷன் மாருதோ யதா காலாகுரு சவர்ணானி ரத்த பீத்த சிதானிச்ச. அவர் மேல பறக்கிறச்சே அவருடைய உடம்பு பச்சை பசேல்னு இருக்கு, அவர் போட்டு இருக்கிற ஒரு மாலை சகப்பா இருக்கு, அவர் உதடுகளும் சரி கை உள்ளங்கையும் சரி சகப்பா இருக்கு. பறக்க பறக்க அவருடைய வேகத்தால மேகங்கள்லாம் அடிச்சு செதறதா. அப்ப கருப்பு மேகங்கள்லாம் செதறி செதறி வெளுப்பு மேகமா போகுது. ஆகாயத்தை பார்த்தா நீளமா இருக்கு, நீல ஆகாயம், கருப்பு வெளுப்பு மேகம், காற்று வேகத்துல போறார். அவர் திருமேனி பச்சை பசேல்னு இருக்கு, அவர் திருமேனில் அங்கங்க ஆபரணங்களும் புஷ்பங்களும் சகப்பா இருக்கு, மத்த வர்ணத்துல இருக்கு. இது மொத்தம் ஆகாசமே ஏதோ வர்ணஜாலம் பண்றாப்புல இருக்கான். 7 பாப்பம் பாருங்க, விப்ஜிஆர் அப்போலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காளோ இல்லையோ, வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, கிரீன் அப்படின்னு சப்த வர்ணங்கள், வானவில்னு சொல்றமே. அந்த வானவில்லே ஆகாசத்தில் ஒருவேளை பறந்து போறதோ எவ்வளவு அழகா இருக்கு என்று பார்த்தவெல்லாம் திருப்திப்படுற அளவுக்கு பறந்து சென்றார். அப்போதுதான் சிம்ஹிகாங்கிறவள் எழுந்திருக்கிறாள். பேஜே அம்பரம் நிராலம்பம் பக்ஷயுக்த இவாத்ரிராட் பிளவமானம் து தம் திருஷ்டுவா சிம்ஹிகா நாம ராட்சசி. ஒரு ராட்சசி, அவளுக்கு சிம்ஹிகான்னு பேர். அவள் சாயாகிரகி. அப்படின்னால் மேல ஒருத்தர் பறக்கிறார், அவருடைய நிழல் கீழே விழுறதுனால் இந்த நிழலை இழுத்து மேல போற நெஜத்தை நிறுத்திட முடியும். அந்த சக்தி அவள்கிட்ட இருக்கு. அத போல யாரோ நம்ம பேர்ல போறாளே, நம்ம பேர்ல நிழல் விழுகிறதே என்று நினைத்து இழுக்கிறாள். மனசா சிந்தையாமாச பிரபுத்தா காமரூபிணி சாயாயாம் கிருக்கியமானாயாம் சிந்தையாமாச வானரகா. தாம் மேல போக மாட்டாமல் தன் நிழல் எங்கோ இழுக்கப்படுறதே என்று ஹனுமான் உணர்றார். ஏன் நம்மால மேல வேகமா போக முடியல, யாரோ இழுக்கிறார். திரும்பி பார்த்தா சாயாகிராகி, அவள் தான் கீழே இருக்கிற சிம்ஹிகா. அவளை பார்த்துட்டு இவர் நினைச்சார், ஓ சுக்ரீவராஜா ஒரு தடவை இவளை பத்தி சொல்லியிருக்கார், இவள் யாரையும் இழுத்துடுவள், இனிமே இவளை உயிரோடு நம்ம வரக்கூடாது, போற போக்கில இவளை அடிச்சுட்டு போனாதான் நாளைக்கு யாருக்கும் இவளால சமம் இருக்காது. கபிராஜ்ஞா யதாக்கியாதம் சத்துவம் அத்புத தரிசனம் சாயாகிராகி மகாவீர்யம் ததிதம் நாத்திர சம்சயா வியவர்த்தத மகாகாய பிராவருஷீய பலாஹக்கா. எப்படி பெரிய மேகம் கிடுகிடுன்னு வளருமோ அதை போல ஆஞ்சநேயரும் தன்னுடைய திருமேனியை வளர்த்து கொண்டார். ரொம்ப பெரிய உருவம், பாரமான உருவத்தோட வளர்ந்துட்டார். தஸ்யசா காயம் உத்வீக்ஷ்ய வர்த்தமானம் மகாகபேஹே வக்ரம் பிரசாரயாமாச பாதாளாம்பர சன்னிபம். அவர் உடம்பு பெருசாரதை பார்த்துட்டு சிம்ஹிகா ராட்சதியும் அவர் அப்படியே விழுங்கிவிடணும் அப்படிங்கிறதுக்காக தம் வாய இன்னும் பெருசாக்க ஆரம்பிச்சா. ஆஞ்சநேயர் நன்னா பார்த்துட்டா. காயமாத்திரஞ்ச மேதாவி மர்மாணிச்ச மகாகபிஹி சதஸ்யா விகிருத்தே வக்திரே வஜ்ர சம்ஹனன கபிஹி. ஷட் என்று வாய்க்குள் புகுந்தார். தன் கைகளால் அவள் மஸ்தகம் தலையில் அடித்தார், தாடையில் அடித்தார், உள்ள போய் மர்ம ஸ்தானங்கள் எல்லாத்தையும் பேதித்தார். அவள் சித்தம் கலங்கி போய் உடல் கலங்கி ரத்தத்தை கக்கி கொண்டு விழுந்தாள். தாம் து திருஷ்டியாச்ச திருத்தியாச்ச தாட்சிண்யேன நிபாதசா கபிப்ரவீரோ வேகேன வபிருதே புனர் ஆத்மவான். அவளை அடிச்சு போட்டு மேலும் தான் வளர்ந்தார். ஹிருத் ஹிருத் சா ஹனுமதா பபாத விதுராம்பசி. அவரால் அடிபட்டு நீண்ட கடலில் போய் விழுந்தாள். அவள் வாழ்க்கை முடிந்தது. அப்ப முதல்ல மைனாக்கை எதிர்த்து வந்தார், ரொம்ப வேண்டியவர். அவர்கிட்ட பேசி ஆதரவா புறப்பட்டார். அடுத்தது சுரசா நாகமாதா வந்தாள், பரீட்சை பண்றதுக்காக வந்தார். அவள்கிட்டையும் சொல்லி சமாளிச்சுட்டு தன்னை சுருக்கி கொண்டு வாய்க்குள்ள போயிட்டு வெளியில வந்து சமாளிச்சுட்டார். மூணாவது எதிரியாகவே வந்தாள்.
அவளையும் சமாளித்தார், அழித்து புகட்டார். இனி யாரும் தடுக்கிறதுக்கு இல்லை, போய் இறங்கிவிட வேண்டிதான் என்று ரொம்ப வேகமா வரார். கிட்டக்க லங்கை வந்ததுங்கிறத அவ்வளவு தூரக்கேன்னு பார்க்கச்சே தெரியாது. ஓஹோ, இதுதான் லங்கையா இருக்கணும் அப்படின்னு நினைத்துன்னு வேகத்தை சற்றே சுருக்கிக்கிறார். கீழே போய் இறங்கணுமோ இல்லையோ, ஒரு ஆகாயமான ஏறுறது ஒரு வேகத்துல போகும், அப்புறம் மேல போனப்புறம் ஒரே சீரா பறக்கும், அப்புறம் மெதுவா வேகத்தை குறைச்சு கீழே இறங்குமோ இல்லையோ, அதே போல இவர் கீழே இறங்குறார். அப்ப அவரை பத்தி வால்மீகி கொண்டாடுறார். தாம் ஹதாம் வானரேனாசு பதிதம் வீக்ஷ சிம்ஹிகான் பூதான் ஆகாச சாரிணி தமோச்சு பிளவகோத்தமம். இவ கீழே விழுந்துட்டதை பார்த்துட்டு ஆகாசத்துல போறவாள்லாம் ஹனுமான கொண்டாடுறாளாம். என்ன பிள்ளை, என்ன மேதாவி, திருதிஹி திருஷ்டிஹி மதிஹி தாக்ஷ்யன்ச கர்மசு ந சீததி யஸ்யத்வேதானி சத்வாரி வானரேந்திர யதா தவ. எந்த நாளும் ஒருத்தங்கிட்ட இருக்கணுமோ, இருந்தால் தான் அவன் தூது ஜெயிக்குமோ, அந்த தூதனிடத்துல அந்த 4 குணங்கள் இருக்கு. திருதி திருதினா தைரியம், உறுதி வேணும் இல்லையோ. எதுக்கிட்டா ஏதாவது ஒண்ணு குறுக்க வந்ததுன்னா நான் வேகமா போயிடணும், களைப்பார் காப்புல இருக்கு, மைனாக்கம் வேற 1 நிமிஷம் இருந்துட்டு போங்கடான்னு 2 நிமிஷம் இருக்கேன்னு 20 நிமிஷம் உட்காண்டா அப்போ ஒண்ணு உறுதியே இல்லைன்னு அர்த்தம். யாரானு எதிர்த்து வந்தா உடனே அப்படியே கலங்கி போயிட்டா அப்படி இல்ல. தைரியம் திருதி உறுதியோடு இருக்கிறார். அடுத்தது திருஷ்டி. திருஷ்டினா தீர்க்க தரிசனம். நம்ம எப்பவும் ஒரு குறுகிய கால கண்ணோட்டத்தோட இருக்கக்கூடாது. இடைக்கால கண்ணோட்டம் வேண்டும், நீண்ட கால கண்ணோட்டம் வேண்டும். அது வரைக்கும் அங்க லங்கை போகிறோம், அது வரைக்கும் நம்ம ஒண்ணு உறுதி குறையக்கூடாது, குறுக்க எங்கேயும் நிற்க கூடாது, ஆனா ஒருத்தரோட தேவையில்லாத சண்டையும் போடக்கூடாது. இந்த எண்ணத்தோட இதுதான் ஒரு விஷனரின்னு சொல்லலையா, அது போல ஓஹோ இப்படித்தான் நடக்க போகுது, இனிமேல் இப்படி நடக்குங்கிற எண்ணம் தெரியணுமே, அதுவும் சுவாமி இடத்துல இருக்கு. அப்புறம் மதிஹி மதி சட்டென்று முடிவெடுக்கக்கூடிய துணிவு. ஒரு ஆபத்து வருதுன்னால் அதை பத்தி ஆராய்ச்சி பார்த்துட்டு இதுக்கு எது நல்லது இது தீயது அப்படி பார்த்து சட்டுன்னு முடிவெடுக்கணும் இல்லையோ, அந்த முடிவெடுக்கிற துணிவும் இருக்கிறது. 4வது தாக்ஷ்யம். நம்ம கூட முடிவெடுத்துருவோம். இப்ப இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பாறாங்கல் இருக்கு, இது நகர்ந்தாத்தான் நம்ம வண்டி போகும், சட்டன் இதை நகர்த்திடணும். நானும் நகர்த்திடணும்னு, பக்கத்துல இருக்கவும் நகர்த்திடணுன்றார், வண்டி ஓட்டிட்டு இருக்கவும் நகர்த்திடணுன்றார், எல்லாரும் நகர்த்திடணுன்றோம். சுவாமி யார் நகர்த்துறது? அவரவர்கள் நகர்த்த இதை யார் நகர்த்த முடியும்? நகர்த்திடணும்னு சொல்லத்தான் எங்களுக்கு தெரியும், நகர்த்தத்துக்கு கிரேன் வரணும். ஆனா ஹனுமான் அப்படி இல்லை, உன்னை நகர்த்தணும்னு சொன்னால் தானே தூக்கி போட்டு விடுறாரு இல்லையோ, அதான் செயல்படுத்துகிற திறன். அப்ப 4 வருடத்துல இருக்கு. தைரியம் இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்கு, சட்டென்று முடிவெடுக்கிற துணிவு இருக்கு, அந்த எடுத்த செயலை முடிக்கிற செயல் திறன் இருக்கு. இந்த 4 ஆஞ்சநேயர் இடத்துல கூடிக்கொண்டிருக்கு. சதை சம்பூஜித பூஜ்யா பிரதிபன்ன பிரயோஜனைகி ஜகாம ஆகாசம் ஆவிஷ்ய பன்னகாசனவ கபிகி. எப்படி கருடன் பரப்பாரோ அந்த வேகத்தோட போறார். சிறகுகளை கருடன் மெதுவா குறைச்சி இறங்குறா போலே, அதே போல ஆஞ்சநேயரும் தன்னுடைய கைகளை 2ஐயும் சற்றே குறைச்சு இறங்க போறார். இறங்கறதுக்கு இடம் பார்க்கிறார். லம்பம்னு ஒரு மலை, அதான் அந்த பக்கத்துல இருக்கிற மலை. அந்த மலையில போய் இறங்கிவிட்டால் ஒரு பக்கம் லங்கை என்னமா இருக்குன்னு சுத்தி பார்க்கலாம் என்று சுவாமி இறங்குகிறார். காயவிருத்திம் பிரவேகஞ்ச மம திருஷ்டைவ ராட்சசாக மை கௌதூகலம் குர்யு இதிமேனே மகாமதி. அப்பவே நினைச்சு பாக்குறார், நான் இதே பெரிய வடிவத்தோட போய் குதிச்சா மொத்த பேர் கண்டையும் பட்டுடுவேன். கடைசியில நான் சீதையை பார்க்கறதுக்குள்ள என்ன எல்லாரும் பிடிச்சுன்னு போயிடுவார்கள். போன காரியமே ஒழுங்கா நடக்காது. அந்த மாதிரி அசட்டுத்தனம் பண்ணப்படாது. ததா சரீரம் சங்கிப்ய, தன்னுடைய உடம்பை சுருக்கிக்கிறார். தன் மகீதர சந்நிபம் த்ரீன் கிரமானிவ விக்ரம்ய பலி வீரியஹரோ ஹரிஹி. இது எப்படி இருந்துதான்? திரிவிக்ரம பெருமாளா தாவி அளந்தவர் அப்புறம் சுருக்கி கொண்டாரா? சுருக்கமா வாமனனா இருந்தவர் திரிவிக்ரமனா தாவினாரா? வாமனர் சுருக்கமா இருந்தார், திரிவிக்ரமனா தாவினார். ஆனா இப்ப ஆஞ்சநேயர் என்ன பண்றார்? ரொம்ப பெரிய திரிவிக்ரமனாட்ட இருந்தார், தன்னை சுருக்கி கொண்டு வாமனனாக இறங்குகிறார். ததா சலம்பஸ்ய கிரேகே சமிருத்தே விசித்திர கூட்டே நிபபாத கூட்டே சகேத கோத்தாகல நாரிகேடே மகாப்ர கூட்ட பிரதிமஹ மகாத்மா. அப்ப லம்பம்ங்கிற மலையை பார்த்துட்டு இந்த மலையில் இறங்குவது சால சிறந்தது என்று தன் உடலை சுருக்கிண்டு கீழே இறங்குகிறார். சசாகரம் தானவ பன்னகாயுதம் பலேன விக்ரம்ய மகோர்மிமாலினம் நிபத்திய தீரேச்ச மகோததேஸ்ததா ததரசலங்காம் அமராவதி மிவ. அமராவதி நகரத்தை போல பட்டணத்தை போல லங்கை இருந்துதான். அந்த சாயங்கால பொழுதுல அதை பாக்குறச்சே அவருக்கே ரொம்ப ஆசை வந்தது. கடல் ஆர்ப்பரிச்சு நல்ல வேளை விமானம் கரையிறங்கிட்டு அப்படின்னு ஹனுமானுக்கு கைத்தட்டாத குறை அதை போல ஆரவாரம் பண்ணினார்.
ஆஞ்சநேயர் இறங்கி விட்டார். இனி எப்படி தேடுறான்னு பார்ப்போம். ஒரு